உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இது நியாயத்தின் தீர்ப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய மரணம் தொடர்பாக அந்த சம்பவம் நடந்த உடனே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், எங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உடனடியாக விரைந்து மக்கள் மன்றத்திற்கு சென்றார். ஆனா இந்த ஆட்சியில நியாயம் நீதிமன்றங்கள் மூலமா தான் பெற முடியும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். எனவே அதை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தொடருங்கள் என்று என்னிடம் தெரிவித்தார். உடனடியாக நானும் மூத்த வழக்கறிஞர் செல்வம் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் முதலாவது அமர்வுல போய் இந்த விஷயத்தை முறையிட்டோம். உடனே இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுல நாங்க எதற்காக இத சிபிஐ கேட்டோம்னா, லோக்கல் போலீஸ் மேல லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், அதாவது உள்ளூர் காவல்துறையினர் மீது நம்பிக்கை இல்லாத போது சிபிஐ கேட்கலாங்கிறது செட்டில்டு லா. இதான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. இங்க எங்க ஏன் இது மேல தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, கல்லறி தூரத்தில், இது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, கல்லறி தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இது மாதிரி கள்ள சாராயத்தை, விஷ சாராயத்தை வித்திருக்காங்க. அப்போ இதுல போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல. போலீஸ் மேல, உள்ளூர் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் மட்டும் சொல்லல, முதலமைச்சரே சொன்னாரு. எப்படின்னா, அவர் தான் நம்பிக்கை இல்லாம தான் அங்க இருக்கிற எஸ்பி உள்ளிட்ட காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணார். ஆனா சஸ்பெண்ட் பண்ண அதே முதலமைச்சர் உயர் போலீஸ் அதிகாரியான சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு மீண்டும் வேலை கொடுத்தார். உயர்நீதிமன்றத்தில் கருத்தே தெரிவிக்கல. அப்ப அவரு காவல்துறையினரை காப்பாற்ற முனைகிறார் அப்படிங்கிறது ஒரு கிரவுண்ட். இன்னொன்று, இது இன்டர் ஸ்டேட் இஷ்யூ. மெத்தனால் வேற மாநிலத்திலிருந்து வருது அப்படின்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார். அப்ப இன்டர் ஸ்டேட், பக்கத்து மாநிலங்களில் வருகிற மெத்தனாலை தடுக்கிற சக்தி சிபிஐக்கு தான் இருக்கு. அதை அடைக்கும் வழிமுறைகள் சிபிஐக்கு மட்டும்தான் முடியும். அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க கள்ளசாராயம் இது மாதிரி விஷ சாராயம் விற்கிறாங்கன்னு லோக்கல் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எஸ்பிட்ட மனு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதியில ஒரு தவறு நடக்கும்போது அதை சட்டமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துட்டு வர்றது பழக்கம். அப்ப அவர் கால் அட்டென்ஷன், அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் சபாநாயகரால் குப்பை தொட்டிக்கு போகுது. சபாநாயகர் இதுல குற்றவாளி. குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. போன பிறகு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு இப்படி ஒண்ணு வந்தது. எங்களுக்கு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்குமானால் எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கோம், நாங்க நடவடிக்கை எடுத்திருப்போம் என்று மாநில அரசினுடைய தலைமைச் செயலாளர் ஒரு அபிடவிட் தாக்கல் செய்கிறார். எப்படி கவர்னன்ஸ் பாருங்க. அதாவது எங்க கவனத்திற்கு இதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா, சட்டமன்றம் கொண்டு வந்திருந்தா நான் நடவடிக்கை எடுத்திருப்பேன் அப்படின்னு மாநில அரசினுடைய தலைமை செயலாளர் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு பக்கம் முதலமைச்சர் வேற மாநிலத்திலிருந்து மெத்தனால் வருதுங்கிறாரு, அதை என்னால தடுக்க முடியலங்கிறாரு. அதிகாரிகள் தவறு செய்துட்டாங்க, நான் நடவடிக்கை எடுத்துட்டேங்கிறாரு. தவறு செய்த நடவடிக்கை எடுத்த அதிகாரியே மீண்டும் வேலை கொடுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா இந்த கவர்னன்ஸ் ஃபெயிலியர். அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற முனையுது என்று தெரிந்தது. எனவே சிபிஐ வேணும்னு கேட்டோம். இதுக்கு ஆர்குமெண்ட் நடந்துச்சு. கடைசியில சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை தான் முறையாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாங்க. கடந்த மாதம் 20ஆம் தேதி, நவம்பர் 20ஆம் தேதி இந்த தீர்ப்பு வந்துச்சு. 2 வாரத்தில் சிபிஐ அந்த வழக்கை ஒப்படைக்கணும் அப்படின்னு. ஏன்னா 2023 இதே மாதிரி மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலையும் இதே மாதிரி விஷ சாராயம் சாவுகள் நடந்தது. அப்பவும் இந்த அரசு சிபிசிஐடி கொடுத்துச்சு, இப்பவும் சிபிசிஐடி கொடுக்குது. சிபிசிஐடியால முழுமையான விசாரணை நடத்தப்படவில்லை. சிபிசிஐடி ஒழுங்கா விசாரித்திருந்தா 24 வருஷம் இந்த வருஷம் நடந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்றிருக்காது. அப்ப சிபிசிஐடியும் முறையா இதை விசாரிக்கல. ஏன்னா இந்த வழக்கு, கள்ளக்குறிச்சி வழக்கு வந்த பிறகுதான் ஏற்கனவே 23 நடந்த மரக்காணம் மற்றும் மதுராந்தகம் வழக்குல ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. அதுல உள்ள குற்றவாளிகள் எல்லாம் பெயில்ல வந்துட்டாங்க. அப்ப மாநில அரசு உடந்தையாக இருக்கிறது, குற்றவாளிகளை காப்பாற்ற முனைகிறது என்பதனால தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அப்ப அந்த உத்தரவில் என்ன சொன்னாங்கன்னா, 2 வாரங்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும்னு உத்தரவு. ஆனா அதை ஒப்படைக்காம அப்பீல் போனாங்க. அப்பீல் போனது தவறு என்று எடப்பாடியார் ஒரு அறிக்கை விட்டாரு. இதுல ஏன் குற்றவாளிகளை நீங்க காப்பாற்ற முனைறீங்க? சாராயம் வித்தது என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களா அல்லது அரசை சார்ந்தவர்களா? இல்ல, யார் வித்திருந்தாலும் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்க. இதுல அரசு ஏன் போய் அப்பீல் போகுது என்று கேட்டார். அப்பீல் போகாதீங்கன்னு சொன்னார்.
அதை தாண்டி அவங்க அப்பீல் போனாங்க. அப்பீல் மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. வருகிற போது நீதிமன்றத்தில் சொன்னாங்க, நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் எந்த குறையையும் காணவில்லை, அது சரியான தீர்ப்பு தான், அந்த தீர்ப்பில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று சொன்னார்கள். எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர், இந்த வழக்கை நான் தான் தொடுத்தேன், அதிமுக சார்பில் நான் தான் வழக்கு தொடுத்தேன். எங்களுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தாரு, 2 வாரங்களுக்குள் ஒப்படைக்கணும்னு சொல்லிருச்சு. ஆனா இதுவரை இன்னும் அதற்கான கோப்புகளை இன்னும் ஒப்படைக்கல. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது, ஒப்படைக்கவில்லை என்று சொன்னோன்னா அதை சென்னை உயர்நீதிமன்றம் கவனித்துக் கொள்ளும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த வழக்கில் இந்த பேப்பர்களை, அதாவது விசாரணை அறிக்கை மற்றும் அது தொடர்பான கோப்புகளை உடனடியாக சிபிஐக்கு ஒப்படைக்கலன்னா அது கண்டெம்ட், அது நீதிமன்ற அவமதிப்பாகும். அந்த நீதிமன்ற அவமதிப்பையும் எங்களுடைய தலைமையோடு கலந்து பேசி நாங்க தொடுப்போம். 2 வாரத்துக்குள்ள ஆவணங்களை ஒப்படைக்கலன்னா திரும்ப இல்ல, இப்ப 2 வாரங்கிறது தாண்டி போயிடுச்சு. அப்பீல் போட்டிருந்தாங்க, அப்பீல் டிஸ்மிஸ். இந்த நிமிஷத்துல இருந்து சிபிஐ விசாரணை, அது உடனடியா ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலன்னா நாங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுவோம். ஏன்னா அது கண்டெம்ட் யார் செய்யறா அப்படின்னா அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, அது உயர்நீதிமன்ற அவமதிப்பை செய்வதாகத்தான் பொருள். ஏன்னா இந்த வழக்கு ஒரு விசித்திரமான வழக்கு. என்னன்னு கேட்டா, இறந்து போனது கிட்டத்தட்ட 70 பேர், இல்ல 68 பேருமாங்க. முதலமைச்சர் தரப்புல 68ங்கிறாங்க. சரி, 68ஓ 69ஓ 70ஓ அது உயிர் தானே, அது போயிடுச்சு இல்ல. அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே 2023ல இதே மாதிரி 23 பேர் இறந்து போனாங்கல்ல, அப்பவே நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். மாநில அரசுடைய காவல்துறை ஒரு கடிதம் எழுதுது சீஃப் செக்ரட்டரிக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெத்தனாலை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் ஸ்டேட் போலீஸ்க்கு இல்ல, நீங்க அதை கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அதையும் குப்பை தொட்டியில போட்டாங்க. எப்படி சபாநாயகர் அந்த லோக்கல் எம்எல்ஏ கொடுத்த கடிதத்தை குப்பை தொட்டிக்கு அனுப்புனாரோ, அதுபோல இந்த கடிதமும் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. எனவேதான் இந்த மரணம் நடந்தது. இந்த மரணத்துக்கு கிட்டத்தட்ட இது ஒரு கொலைகார அரசுன்னு நான் சொல்வேன். தெரிந்தே தவறு செய்தார்கள். இந்த மரணங்களுக்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்ததா சொல்றாங்க, அது ஒரு கண் துடைப்பு. அது மேல இதுவரை எந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனோ, அது அவங்க மேல நடவடிக்கை இனிஷியேஷனா பூர்வாங்க நடவடிக்கை எதுவுமே நடைபெறல. ஆக இது மூலமா என்ன தெரியுதுன்னா, லா இஸ் சுப்ரீம், நீதினு ஒன்று இருக்கு, அதை நீதிமன்றங்கள் மூலமா பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ அந்த நீதியை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். ஏன்னா இது எங்களுக்காக இல்ல, இந்த மக்களுக்காக. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. எனவே எதிர்க்கட்சி தான் குரல் கொடுக்கணும். நாங்க மக்கள் மன்றத்தையும் சென்றடைந்தோம். மக்கள் அவங்க நேரா போய் சந்தித்து அவர்கள் ஆறுதல் அளித்தோம். அங்கு அனாதையான குடும்பத்திற்கு அதிமுக நிதியுதவி படிப்பு செலவை இன்று வரை வழங்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரி சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தோம். சட்டமன்றத்தில் எங்கள் குரலை அமுக்கினார்கள். நாங்க எங்க எம்எல்ஏ கொடுத்த லெட்டரை தூர போட்டாங்க, குப்பை தொட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சபாநாயகர் அந்த பெரும் தவறை செய்து விட்டார்னு நான் சொல்லல, அவர் அவ்வாறு எடுத்திருந்தால் நாங்க நடவடிக்கை எடுத்து தலைமைச் செயலாளர் அபிடவிட் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஆவணங்கள். சபாநாயகர் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்து கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்போம். தலைமைச் செயலாளர் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதை விட ஒரு அரசாங்கம் செயல்படலைங்கிறதுக்கு வேற ஆவணங்கள் எதுவுமே தேவையில்லை. இது ஒன்று போதும். ஆக அவ்வாறு தவறு செய்தவர்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் அதை எடுத்து வைத்தோம். அது மாதிரி நீதி கிடைப்பதற்கு நெடும்பயணம் போகணும்னு ஒருத்தர் சொன்னார். நாங்கள் நெடும்பயணம் போய் இப்ப அந்த நீதியை பெற்றிருக்கிறோம். இதன் மூலமா இப்போவாது அரசு அதிகாரிகள் நினைக்கணும், ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திமுக ஆளுது, நாளைக்கு நிச்சயம் அதிமுக வரும். ஆனா அரசாங்கம்ங்கிறது ஒண்ணுதான். அதிகாரிகள் எப்பொழுதும் கண்ணை, அதாவது அரசு அதிகாரிகள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. நியாயம்னா நியாயத்தை செய்யணும். இவ்வாறு அப்பீல் போவது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவதற்கு துணை போகக்கூடாது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.